சாந்தி என்ன பண்றாங்க? உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, டீ காஃபி போட்டு கொடுத்தியா? இப்படி பதில் சொன்னா எப்படி? கதவை நீ பாட்டு திறந்து போட்டு உள்ள கிச்சன்ல இருந்தீங்கன்னா யாருன்னா வந்தாங்கன்னா என்ன பண்றது? நீ இப்படியே பண்ணிட்டு எவனா ஒரு நாளைக்கு வந்து கழுத்துல கால இருக்குது அறுத்துட்டு போனாதான் அப்பா தங்கச்சிக்கு ஏதோ மாப்பிள்ளை வீடு பார்த்தாராம, என்னாச்சு அந்த கதை? அதே தெரியுங்க. அவர் என்ன மாப்பிள்ளைக்கு வந்து 100 பவுன் நகை போடணுமா, கார் வாங்கி கொடுக்கணுமா, இதுக்கெல்லாம் எங்கே போறது நினைச்சிட்டு யோசிச்சுட்டா பல சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ உங்க அப்பா வந்து 100 பவுன் நகையும் ஒரு காரம் வாங்கி தராராமா? இல்ல, அதாவது ரிட்டர்ன் பணம் வருது இல்ல, அதுல பாப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பாப்போம்னா அவன் செய்வாரு அதானே? செய்யற ஐடியா தான் இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளை வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், வெளிநாட்டுல படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் பையன் படிக்கல, சம்பாதிக்கலையா? உங்க பையன் இப்போ சாப்பிட்டு படிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வந்து வெளிநாட்டுல போயிட்டு ஏரோநாட்டிக்கெல்லாம் படிச்சு வந்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வசதியான இடம் வேற 100 பவுன் கேட்கும்போது வெளியும் சொல்ல முடியல, இடத்த கூட மனசு இருக்கு. சரி சரி, அதெல்லாம் போட்டோம். உன் தங்கச்சிக்கு என்ன செய்யறாங்களோ அதை நீ கேளு உங்க அப்பா கிட்ட. ஏன் வழியா நாங்க ஏத்தா நமக்கு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு எங்க அப்பா கிட்ட எனக்கு போடுங்கன்னு சொல்ல சும்மா இருப்பாரு எங்க அப்பா. 10 வருஷம் ஆனாலும் உனக்கு நான் மாமியா, நான் சொல்றதை நீ கேட்கணும். உங்க அப்பா கிட்ட கேட்டு என்னென்ன செய்யறாங்களோ உங்க தங்கச்சிக்கு அதை கேட்டு வாங்கிட்டு வா. அவர் தான் சொத்து வச்சிருக்காரு, அந்த சொத்துல இருந்து நமக்கு பங்கெல்லாம் கொடுக்குறேன்றாங்க. அதை வாங்கி நம்ம பேசாம அமைதியா இருக்கலாமே. அவங்க போட்டு போறாங்க போட்டு. எப்பா சாந்தி, சொத்து கதெல்லாம் வேற, இது வந்து கல்யாண விஷயம். உன் தங்கச்சிக்கு என்ன செய்யறாங்களோ அது உங்களுக்கு செஞ்சு ஆகணும்னு சொல்லு. இல்லைன்னா நான் என் பிள்ளைகிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஆமா, நான் பேசுறேன், என்னால முடிஞ்சதை நான் பேசுறேன், அவ்வளவுதான் என்னால முடியும்.